வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உரப்படை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டிருக்கேன். இதே டம்ளர் அளவுல நம்ம கடலைப்பருப்பு ஒரு முக்கால் அளவு எடுத்துக்கணும். துவரம்பருப்பு ஒரு 1/4 பகுதி, பைத்தம்பருப்பு ஒரு 1/4 பகுதி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்ந்தாலே அது ஒரு டம்ளர் வந்துடும். அதை கொஞ்சம் நம்ம தனியா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு ஊற வைக்கணும். ஏன் 2 கலந்து ஊற வைக்க வேணாம்னா அரிசி வந்து அரைப்படுறதுக்கு லேட் ஆகும். இதுவே நம்ம பருப்பு பாத்தீங்கன்னா சீக்கிரம் அரைப்பட்டுரும். அப்போ இது ரொம்ப நைஸ் ஆயிடும், அடைக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் 1-2 இருந்தாதான் அடைக்கு நல்லா இருக்கும். அதனால தனித்தனியா ஊற வச்சுக்கலாம். தனித்தனியா ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அரிசியும் பருப்பும் 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்ப நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்சியில அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா தண்ணியில அலசிட்டு ஊறின மாதிரி இருக்கும், சீக்கிரம் கொஞ்சம் அரைப்படும் ஊற வச்சோம்னா. அதனால இதையும் மிக்சியில போட்டுக்கலாம். ஊற வச்ச மிளகாய், சோம்பு, மிளகாயோடைய அரிசியும் சேர்த்துடலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியும் மிளகாயும் சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாவும் இல்லாம கொஞ்சம் கொரன்னு அந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த ஒரு பாத்திரத்துல நம்ம ஊத்தி வச்சிடலாம். பருப்பு மிக்சியில போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். பருப்புல உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதை அரிசி மாமாவோட சேர்த்துருவோம். அரைச்ச மிக்சிலே கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. பருப்பும் அரிசி மிளகாய் சாந்து எல்லாம் சேர்ந்து வரணும். நம்ம ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா அப்புறம் தோசை மாதிரி ஆயிடும். அடைக்கு வந்து நமக்கு பதம் கொஞ்சம் இந்த மாதிரி ஊத்துனாதான் அடை நல்லா இருக்கும். இஞ்சி வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயமும் நல்லா சின்னதா நைஸா கட் பண்ணிக்கணும். பெருசா கட் பண்ணக்கூடாது, நைஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா நைஸா கட் பண்ணிங்க. கொத்தமல்லி, அடைக்கு வந்து இப்ப நான் சொரைக்காய் போடுறேன். சொரைக்காய் பிஞ்சு சொரைக்காயா இருந்தா நம்ம விதையை எடுக்க வேண்டாம், அது அப்படியே சின்னதா கட் பண்ணி போடலாம். இல்ல கொஞ்சம் முத்துனதுல கொஞ்சம் விதை எடுத்துட்டு தான் நம்ம போடணும். இதை இப்ப சேர்த்துக்கலாம். சொரைக்காய் பிடிக்காதவங்க முருங்கைக்கீரை கூட சேர்த்து பண்ணலாம். தேவைன்னா தேங்காய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். இது இப்ப கொஞ்சம் கெட்டியா இருக்கு, தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தோசை அளவுக்கு நம்ம தண்ணி கரைக்கணும்னு இல்ல, இந்த பதத்துக்கு இருந்தா போதும். நம்ம அதுல ஊத்தி நம்ம இப்படி தடவி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். தோசைக்கல் போட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ சிம்ல வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாவே வச்சு நம்ம கல்ல காயும் போது ஊத்துனோம்னா பாத்தீங்கன்னா கருகிடும் அடை. அதனால கொஞ்சம் சிம்ல வச்சு ஊத்திக்கலாம், அடை ஊத்திக்கலாம். இத தோசை மாதிரி நம்ம சுத்த முடியாது, இப்படி லைட்டா இப்படி தட்டி விட்டாலே போதும். அடை வந்து சிம்ல வெந்தாதான் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும், இல்லைன்னா கருகிடும், அப்புறம் ஒரு உள்ள வேகாது. மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம அடையில எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஊத்தின உடனேயே சேர்த்தோம்னா அடை வந்து சதன்னு ஆயிடும். கொஞ்சம் பாதி வெந்தோன்னு சேர்த்தா அது நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ உடையாவா பார்த்து எடுக்கணும். திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் சுத்தி எண்ணெய் சேர்த்துங்க. சிம்லயே தான் வேகணும்.
நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்ப எடுத்துடலாம். உரப்படை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.